ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பீர்க்கங்காயை வச்சு இறாலையும் வச்சு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீர்க்கங்காயை நல்லா தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, மல்லித்தூள், தேங்காய் பால், தலைப்பால் எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி பாலை தனியாக எடுத்து வச்சுருக்கு. இறால். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. தாளிக்கிறக்கான சோம்பு, கடுகு போடுறோம். அது நல்லா பொரிஞ்சதும் பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வெங்காயம் சேர்த்து அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணணும். ஓரளவு நல்லா வதங்குற வரைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட தக்காளியை ஆட் பண்ணிக்க வேண்டியது. தக்காளியும் வதங்கிருச்சு. பூண்டு பல் சேர்க்கணும், சொல்லலைன்னா. இறால் சேர்க்குறனால 4 பெரிய பூண்டு பல்லை தோல் சீக்கி நல்லா நச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரட்டும். தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கிருக்கு. அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது கூட இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த இந்த பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம அலசி வச்சுருக்க இந்த இறாலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. சித்த நேரம் நம்ம இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருக்கோம். பீர்க்கங்காயும் இறாலும் சேர்ந்து நல்லா வெந்து வருது. நான் தண்ணியே ஊற்றலை. பீர்க்கங்காயும் நார்ச்சத்து உள்ளது தான், அதுவும் தண்ணி விடக்கூடியது. இறாலும் தண்ணி விடக்கூடியது. அதனால் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றலை. இப்போது நம்ம வந்து இந்த மல்லித்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்தாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணி பாலையும் இதில் சேர்த்துக்க வேண்டியது.
தண்ணி பாலும் கலந்தாச்சு. லைட்டாக கொதி வருது. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தலைப்பாலை ஊற்றி மல்லித்தூளை தூக்கி இறக்கிக்க வேண்டியதுதான். நல்லா கொதிச்சிருச்சு, திக்காக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த தலைப்பாலை இதில் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 2 செகண்ட் இதெல்லாம் இருக்கட்டும். இதை சாதத்துக்கும் வச்சு யூஸ் பண்ணி சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். மல்லித்தலையை போட்டு அவ்வளோதான். பீக்கங்காய் இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.